ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டூ விவி சிஸ்டர்ஸ் சேனல். இன்னைக்கு மறுபடியும் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூங் தால் கறிங்க, இல்லன்னா பச்சை பயிறு குழம்பு. பேசிக்கலா சவுத் இந்தியன் தமிழ்நாடு ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அது வந்து என்னன்னு சொல்லலாம்னா, மங் பீன் கறின்னு சொல்லலாம். ஸோ இந்த சூப்பரான ஒரு ஹெல்த்தியான, ஒரு புரோட்டீனிஷியஸான ஒரு டிஷ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இதுக்கு வந்து கிரீன் மூங் தால வந்து நான் வந்து 8 டூ 12 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சிருக்கேன். நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு, காலையில ஒரு கொஞ்சமா 1 கப் மூங் தாலுக்கு வந்து 2 கப் தண்ணி விட்டு, லைட்டா வந்து குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வேக வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். பேன்ல வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான, ஈஸியான ப்ராசஸ் தாங்க. இது வந்து சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு கூட நல்லாயிருக்குங்க. அண்ட் எண்ணெயில வந்து கொஞ்சமா கடுகு, ஜீரகம் அண்ட் உரத் தால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது உளுத்தம் பருப்பு. லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணா போதும். இது ஜென்ரலா இந்தியால எல்லார் வீட்லயும் பண்ற ரெசிபி தாங்க. ஒருத்தவங்க வீட்ல ஒரு ஸ்டைல்ல கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதுல எக்ஸ்ட்ரா பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் சோர்ஸ் நெறையா இருக்குங்க. அண்ட் டயட்ல இருக்கவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல புரோட்டீன் சோர்ஸா இருக்கும். இத ஆல்சோ சப்போர்ட்ஸ் மசில் குரோத் அண்ட் ரிப்பேர்க்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் வெஜிடேரியன்ஸ் அண்ட் வீகன்ஸுங்க. இது ஒரு வீகன் ஃபுட் கூட. ஸோ எல்லா வகையிலுமே இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நல்லா சாட்டே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்றேங்க. இது வந்து ஹைலி புரோட்டீனிஷியஸ் ஃபுட் மட்டும் இல்லங்க. ஹை இன் ஃபைபர் கூடங்க. இது வந்து ஹெல்த்தி டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே. அண்ட் ஹெல்ப்ஸ் ஃபார் பிரிவென்டிங் கான்ஸ்டிபேஷன்ங்க. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கு வந்து ரொம்ப நல்ல தீர்வு குடுக்குங்க இந்த ஃபுட் வந்து. அண்ட் ஆல்சோ ஹெல்ப் இன் குட் கட் பாக்டீரியாங்க. இது எல்லா வகையிலுமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது குழந்தைங்களுக்கு அண்ட் பெரியவங்களுக்கு ரெகுலரா குடுங்க. இது நல்ல ஹெல்த்தான ஃபுட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ லைக் பொட்டாசியம், மெக்னீசியம் அண்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் ரிச்சா இருக்கு. வீக்லி ஒரு தடவையாச்சும் இந்த ஃபுட் எடுத்துக்கிறதுனால, உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு முழு தக்காளிய சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் ஒரு 3லேருந்து 4 பூண்டு பல்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க, சாப் பண்ணி. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடணும். அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் அண்டு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாமே நம்ம வீட்ல இன்கிரீடியன்ட்ஸே தாங்க. வேற எதுவுமே புதுசா ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ வந்து ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. அண்ட் இது கூடவே நான் வேக வச்ச பச்சை பயிர வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன். எல்லாமே ஆட் பண்ணிட்டு, நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, அந்த அளவுக்கு தண்ணிய வந்து ஆட் பண்ணி, நீங்க வந்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணலாம். இந்த பச்சை பயிர ஆட் பண்ணிட்டு, உங்களுக்கு அப்படியே பயறு வந்து முழுசா வேணும்னா, நீங்க அப்படியே விட்டுறலாம். எனக்கு கொஞ்சம் வந்து முஷியா கன்சிஸ்டன்சி வேணும். அதனால நான் வந்து நல்லா அழுத்தி கொஞ்சம் நீங்க அ வதக்கி விட்டீங்கனாவே போதும். நல்லா முஷியா வந்துரும். பிளட் கொலஸ்ட்ரால வந்து லோ பண்றதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களும் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இத யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தாங்க. எங்க வீட்ல எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நானும் வீக்லி ஒன்ஸ் இத பண்ணிருவேன். அது மட்டும் இல்லங்க. இது வந்து பிளட் சுகர வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா, இதில ஹை ஃபைபர் கன்டென்ட்டும், புரோட்டீன் கன்டென்ட்டும் இருக்கிறதுனால குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் வந்து ஸ்லோ பண்ணுது. இந்த ஹோல் மூங் தால்ல என்னென்ன நியூட்ரியன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோலேட்டுங்கிற செல் குரோத் அண்ட் பிரெக்னன்சி டைம்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ட் இருக்குங்க. அயர்ன் இருக்கு. விச் இம்ப்ரூவ்ஸ் த ரெட் பிளட் செல்ஸ் புரொடக்ஷன்ங்க. மெக்னீசியம், பொட்டாசியம், பி விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்குங்க. பி விட்டமின்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன் தான் இருக்கும். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்ல உங்களுக்கு விட்டமின் பி வந்து உங்களுக்கு நெறையவே இருக்கு. ஸோ இது எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு விட்டமின் பி வந்து இந்த ஃபுட் மூலமா வெஜிடேரியன் பீப்பிளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த பச்சை பயிர்ல வந்து அதிகமான புரோட்டீனும், ஃபைபர் கன்டென்ட்டும் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் மேனேஜ்மென்ட்க்கு வந்து இது சூப்பரா ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நீங்க வெயிட் லாஸ் பிளான்ல இருக்கீங்கன்னா, இத கண்டிப்பா உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம். இதில இருக்கிற புரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து உங்களுக்கு பசி எடுக்கிறத வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கும். அண்ட் கலோரி இன்டேக்கும் வந்து கம்மியா இருக்குங்க ஓவராலா. இப்போ பார்த்தீங்கன்னா, குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இறக்கிக்கலாம். அண்ட் இறக்குறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி லைட்டா ஃப்ரெஷ் தேங்காய் துருவனது வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா, அவ்வளோதாங்க. உங்களோட சூப்பரான யம்மியான மூங் தால் கறி இல்லன்னா பச்சை பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிடும். பச்சை பயிறு வந்து பார்த்தீங்கன்னா,
நம்ம வயித்துக்கு வந்து ஒரு இதமான ஒரு நல்ல உணவுங்க. மத்த எல்லா பீன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது, இந்த மூங் பீன் ஆர் பச்சை பயிர் வந்து ஒரு நல்ல ஃபுட்டுன்னு சொல்றாங்க. அண்ட் இதையே வந்து நீங்க ஸ்ப்ரவுட்டட் மூங் பீன் எடுத்துட்டீங்கன்னா, அதாவது முளைக்கட்டின பச்சை பயிறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னுமே வந்து வ வயித்துக்கு வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகுறதுக்கும், அண்ட் உடம்புக்கு வந்து நல்லா சக்தி குடுக்குறதுக்கும் உதவியா இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம இன்னொரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு குழம்ப வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லிய போட்டு இறக்கிடுறோம். இப்பலாம் வந்து வீகன் ரெசிபீஸ் தாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. இது ஒரு லெஸ் எக்ஸ்பென்சிவ் வீகன் ஃபுட்டுங்க. ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு மேல தாளிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு சின்ன கடாயில வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ வந்து எடுத்திருக்கேன் நெய்யி. அது கூடவே ஒரு 3, 4 வரமிளகா வந்து உடைச்சு அதில போட்டுக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2யும் நல்லா பொரிய விட்டுட்டு, எடுத்து குழம்புல எடுத்து கொட்டிட வேண்டியது தாங்க. அவ்வளோதான். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். இந்த மாரி நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல. அண்ட் இதில மேல ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அவ்வளோதான் ரெடி ஆயிடும். நம்ம சுவையான, டேஸ்டியான பச்சை பயிறு குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் இந்த பச்சை பயிருக்கு நெறைய பெனிஃபிட் இருக்குங்க. ஹெல்த் பெனிஃபிட். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா. இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப, ரொம்ப சிம்பிளான பேசிக் டிஷ் தாங்க. இல்லன்னு சொல்லல. இத ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதே மாரி மொள கட்டின பச்சை பயிறுக்கும் நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இத இப்படி சாப்பிடுறதோட மொளக்கட்டி சாப்பிட்டீங்கன்னா, இன்னும் விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கும். நெறைய ஐ மீன் அதிகமா இருக்கும். ஸோ வந்து அந்த மாரி மெத்தடையும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் அது வந்து இன்னுமே கலோரிஸ் வந்து லோவரா இருக்குங்க. இந்த மூங் பீன வந்து எப்டி எப்டிலாம் சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, சூப்ஸ் அண்ட் ஸ்டூஸாவும் சாப்பிடலாம். இத கொஞ்சம் தண்ணியா வச்சுட்டீங்கன்னா, இது ஒரு சூப் மாரி சாப்பிட்டுடலாம். அண்ட் கரீஸ், தால்ஸ் மாரி வச்சுட்டு சாப்பிடலாம் ரைஸ் கூட. அந்த வெறும் பச்சை பயிறு வந்து வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா, சாலட்ஸ் மாரி சாப்பிட்டுக்கலாங்க. அண்ட் போரிஜ் மாரி குடிச்சுக்கலாம். நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து எடுத்துக்கலாம் போரிஜ் மாரி. அண்ட் ஸ்மூத்தீஸ் மாரி குக் பண்ணி, பிளெண்ட் பண்ணி ஸ்மூத்தீஸ் மாரியும் எடுத்துக்கலாங்க. இதில புரோட்டீன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா இருக்கு. ஃபைபரும் நெறையா இருக்கு. ஃபேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் கலோரிஸும் ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஆனா, இத வந்து கிட்னி டிசீஸோ இல்ல வேற ஏதாச்சும் டயட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கவங்க வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து சப்பாத்திக்கு பண்ணியிருக்கேங்க. அதுவே மத்தியானமும் வந்து ரைஸுக்கும் வச்சுப்பேன். ஸோ தோசைக்கும் நல்லாருக்குங்க. ஸோ எல்லா விதமான இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு சைட் டிஷ் தாங்க இந்த பச்சை பயிறு குழம்பு. ட்ரெடிஷ்னலா எப்படி பண்ணணும்னு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்து நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி செய்றீங்க அப்படின்னா, உங்க ஸ்டைல் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் தப்பா பண்ணியிருந்தேன்னா, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ற ஃபுட் ரெசிபீஸ், கேக் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, அடுத்தது நான் என்ன அப்லோட் பண்ணலான்னு சொல்லுங்க. ஐடியாஸ் குடுங்க. எந்த மாரி கேக் வீடியோஸ் வேணுமா? இல்லன்னா ஃபுட் ரெசிபீஸே நெறைய ப்ரிஃபர் பண்றீங்களான்னு சொல்லுங்க. அண்ட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ விவி சிஸ்டர்ஸ் சேனல்ங்க. இவ்ளோ தூரம் எங்களோட வீடியோவ பார்த்திருந்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்ங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேங்க. பாய்.